Hello friends, வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். ஜாவா கோர்ஸோட ஃபோர்த் வீடியோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ லேபிள்டு பாக்ஸ் இன்சைட் அ கம்ப்யூட்டர் மெமரி வேர் டேட்டா வாஸ் ஸ்டோர்ட். அதாவது அது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் தான் மெமரி. அந்த பாக்ஸ் இருக்கிற இடம் தான் மெமரி லொக்கேஷன். அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு லேபிள் இருக்கும், அதுதான் நேம்டு மெமரி லொக்கேஷன். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஒரு நேம்டு மெமரி லொக்கேஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த நேம்டு மெமரி லொக்கேஷன் எதை பாயிண்ட் பண்ணிருக்கோன்னா வேல்யூவை பாயிண்ட் பண்ணிருக்கோம், அதாவது டேட்டாவை பாயிண்ட் பண்ணிருக்கோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர் விச் ஸ்டோர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கண்டெய்னர் மாரி டேட்டா வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதுதான் வேரியபிளோட டெஃபினிஷன். வேரியபிளோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ அந்த டேட்டா டைப் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு வேரியபிளுமே ஒரு டேட்டா டைப்பை சார்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ 20, 25 இதெல்லாம் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ. இந்த இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் இன்ட்டு தான் யூஸ் பண்ணணும். உங்களோட நேமை ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணும் முன்னாடியே. இதுதான் வந்து டேட்டா டைப். இன்னும் டேட்டா டைப் பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிள் எங்கே இருக்குன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஃபங்க்ஷன்னா என்னென்னா அது நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எடுத்துருவோம். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கும். இந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வேரியபிளுக்கான மெமரி வந்து மெமரியிலேருந்து எடுக்கப்பட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. ஸோ கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காங்க. டீச்சரை வந்து உங்கள் பேரை கூப்பிட்றாங்க, நவீன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது பேர் ஒரு ஃபங்க்ஷன் கால். கூப்பிட்ட உடனே நீங்கள் பதில் சொல்கிறீங்க இருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்ச உடனே அந்த விஷயம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனில் வந்து அந்த டைமில் மட்டும் டெம்பரரியாக யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், பப்ளிக் கிளாஸ் ஹெலோ வேர்ல்டு. ஸோ கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து லோக்கல் வேரியபிள் இருக்கிற இடம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஷோ ஹேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் டபுள் கோட்ஸில். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்டீஜரை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஜ்ன்றது தான் வேரியபிள் நேம், 20ன்றது தான் வேரியபிளுக்கான வேல்யூ. இது நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணி லோக்கல் வேரியபிள் ஆஃப் ஏஜ் இஸ், இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா இது வந்து அப்பண்ட் ஆகிடும். இப்போ ஏஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். எழுதி மட்டும் விட்டுறக்கூடாது, அதை வந்து கால் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு மெயின் மெத்தட் எழுதிக்கிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் ஆக்ஸ். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படி சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம் ஷோ ஏஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜ் இந்த டபுள் பேரந்திசிஸ் தான் ஃபங்க்ஷன் கால். ஸோ நம்ம இப்படி கால் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணுறோம். அவுட்புட் வந்துருச்சு. லோக்கல் வேரியபிள் ஆஃப் ஏஜ் இஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு கன்சோலில் வந்துடும். இதுதான் லோக்கல் வேரியபிள். செகண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இது எங்கே இருக்குன்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ்ன்றது ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, அந்த கிளாஸ் தான் ஸ்ட்ரக்சர். ஒரு கிளாஸ் ரூம்னா ஒரு அட்டனன்ஸ் ரெக்கார்டு இருக்கும். அந்த அட்டனன்ஸ் ரெக்கார்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி ஃபஸ்ட்டு ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டெம்ப்ளேட் மாரி இருக்கும். கிளாஸ்னால் ஒரு டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆக்சுவல் ஸ்டூடெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் ஒரு ஆள் இருக்கானா, அந்த நவீன் ஒரு ஆள் இருக்கும், அவனுக்கு வந்து இன்னும் ஏஜ்ன்ற ரெக்கார்டு இருக்கும், அவன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கிளாஸ் ரூம்லேருந்து இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி தான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை சொல்லப்படுது. இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் நம்ம சொன்னல நேமு, ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதாவது அது ஆப்ஜெக்டுக்கான வேரியபிள். இன்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த கிளாஸில் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் தான் ஆப்ஜெக்ட்னா எனக்கு வந்து நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். அது இன்ஸ்டன்ஸோடையது, ஆப்ஜெக்ட் ஓடையது. ஸோ அது ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் மெமரியில் இருக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம்.
இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இப்போது கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ளே தான் ஸ்ட்ரிங் நேம் இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நேம் இருக்குல்ல, அந்த நேம் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம், முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் S2 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பேர் சார்லஸ் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ 2 ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. 2 ஸ்டூடெண்ட்டுக்குமே 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயுமே ஒரு வேரியபிள் இருக்குது. அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸ்டூடெண்ட் 1 நேம், ஸ்டூடெண்ட் 1ஓட நேம் S1.name அப்படி சொல்லிட்டு கொடுக்குறோம். system.out.println ஸ்டூடெண்ட் 2 நேம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்தமாதிரி நிறைய வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் 1 நேம் முருகன் சார்லஸ் சொல்லிட்டு 2 அழகாக பிரிண்ட் ஆகிடுச்சு. தேர்டாக பார்க்கக்கூடியது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அப்படின்னா என்னென்னா கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும், ஆனால் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் ஒருத்தரும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். பட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஸ்கூல். ஸோ இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே ஒரு ஸ்கூலை தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த வேரியபிள் தான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக்காக எல்லாருக்குமே ஒற்றுமையாக, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஒற்றுமையாக ஒன்று இருக்கும் அப்படின்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங்கில் இது அப்படி தான் அப்ளை ஆகும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும் தனியாக ஒரு மெட்டாஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் தங்கி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா ஹீப் மெமரியில் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா ஹீப் மெமரின்னு இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். இது வந்து தனியாக மெமரி ஸ்பேஸ்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தனியாக இருக்கும். இப்போது ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம பார்க்குறோம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ஸ்கூல் நேம் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக். நான் சொன்ன மாரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இது ஒன்று தான். பட் நேம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு நேம் இருக்கும். பட் ஸ்டாட்டிக்கு நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒன்று தான் அப்படின்ற மாரி. ஸோ இந்த ஸ்கூல் நேம்ன்றது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஒரு வேரியபிள் தான். இது வந்து தனியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸும் தனியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ண வேரியபிள் தனியாக ஸ்டோர் இருக்கும். நேம்ன்ற வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்கூல் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா student.school name அப்படி சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். நீங்கள் எய்தர் student.name அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக அந்த கிளாஸில் இருக்க வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா S1.name S2.name சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சும் நீங்கள் வச்சு பார்த்தாலுமே ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும், the ABC ஸ்கூல்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், அதே தான் வந்திருக்கு, the ABC ஸ்கூல் சொல்லிட்டு 2 இடத்துலையுமே வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க வேரியபிள்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம கண்டென்ட் ரிசோர்ஸஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டே வாங்க. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக வீடியோ வந்து போடுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து டேட்டா டைப். அண்டில் தென் பை பாய்.